அனைவருக்கும் வணக்கம். மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடந்த பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அளித்த அறிக்கைக்கு பின்னரே நான் பொட்டு வைத்து பணிக்கு வருகிறேன் என்று நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல மாதங்களுக்கு முன்பு நாங்குநேரில் உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மீது மாணவர்களே தாக்கல் நடத்தியதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது தமிழகத்தில் எழுந்தது. அதனால் பள்ளி கல்லூரிகளில் ஜாதிய பிரிவினையை போக்க வேண்டும், ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு கமிட்டியை அமைத்து பரிந்துரை செய்யுமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அவர்களும் பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மத மோதல்களை தடுப்பதற்காக சுமார் 610 பக்கமுள்ள ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு அவர்கள் சமர்ப்பித்திருந்தார்கள். அதாவது எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி பரிந்துரைக்கையில் பள்ளிகளில் மற்ற கல்லூரிகளில் மாணவர்கள் கைகளில் ஜாதியை குறிக்கின்ற வண்ண கயிர்களை கட்டி வருவதற்கு தடை விதிக்க வேண்டும், நெற்றியில் திலகம் அதாவது பொட்டு வைத்து வருவதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரை அவர் செய்திருந்தார். அப்பொழுதே இதற்கு பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதாவது இது இந்துக்களுக்கு மட்டுமே எதிராக இந்த பரிந்துரை உள்ளது என்றும் பிற மதங்களை விட்டுவிட்டார் என்று கூட கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. இது இந்த நிலையில் இப்படி இருக்க மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வெரோனிகா மேரி என்பவர் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கானது தென் மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் டீன்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது, அங்கு நிரந்தரமாக டீன்களை நியமிக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி விக்டோரியா கௌரி அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் அவர்கள் தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் டீன்கள் நியமனம் நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார்கள். இந்த இடத்தில்தான் நீதிபதி 2 பரிந்துரைகளை சுட்டிக்காட்டி தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் டீன்கள் பல மாதங்கள் ஆகியும் நியமிக்கப்படவில்லை, ஆனால் ஆன்லைன் ரம்மியை தடை செய்யவும் பரிந்துரை செய்த உடனே தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. அதேபோல பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மோதல்களை தடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த பரிந்துரையும் உடனடியாக தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. இது குறித்து அவர் கருத்து கூறுகையில், பள்ளி கல்லூரிகளில் ஜாதிய மோதலை ஒழிக்கப்பட வேண்டுமென்றார் சந்துருவின் அளித்த பரிந்துரைகள் என்னை பொறுத்தவரை ஏற்புடையது அல்ல என்று நீதிபதி சுப்பிரமணியம் குறிப்பிட்டதுதான் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வாறு ஜாதி பாகுபாடுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னது என்னவென்றால், அந்த ஜாதிய பாகுபாடு எண்ணங்களை ஒழிக்க வேண்டும், அதற்காக சகிப்புத்தன்மையை மக்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அறிக்கைக்கு பின்னரே நான் பொட்டு வைத்து வருகிறேன் என்று நீதிபதி சுப்பிரமணியம் குறிப்பிட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.